அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உருகி உருகி ஆழமாக காதலிக்க வெறும் 27 முறை இந்த வார்த்தைகளை எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அஃபர்மேஷன் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவலில் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஒன் சைட் லெவலில் இருக்கிறவங்க நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காதல் உண்மையானதாக தூய்மையானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. அதே போல பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக நீங்க இருக்கீங்க, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கும் போதும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். உடனடியாக பலன்களை கொடுக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் வாக்கியம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, நிறைய பேர் நீங்க கமெண்ட்டும் பண்றீங்க, ஆனால் சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்க லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லியுமே எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்றேன். இருந்தாலும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இதை தாண்டி ரெகுலரா நம்ம சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே லைக்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போவதை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 நாட்கள்ல இருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்திற்கு பிறகும் இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க தொடரலாம். உங்களுக்கு போதும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் முதல் 30 நாட்களுக்கு இடைவெளி எடுக்காமல், ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மற்றும் ஏஞ்சல் நம்பருடைய காம்பினேஷனை இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகரணம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். அதாவது ஃபுல் பாசிட்டிவான, அதே நேரத்தில் சிம்பிளா ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதனால அல்லது எழுதுவதனால அந்த வாக்கியத்தின் தன்மை நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இது போன்ற அஃபர்மேஷன் வாக்கியங்கள் இருக்குங்க. இந்த வாக்கியங்களை எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அதை நம்ம மொழிபெயர்க்க கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம மொழிபெயர்த்து பயன்படுத்தலாம். அதனுடன் சேர்த்து ஏஞ்சல் நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். காதலை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் இது. சரிங்க,
இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் முக்கியமே கிடையாதுங்க. அதாவது தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து எழுதுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க எழுதும் நேரத்துல உங்களை யாராவது பார்த்துக்கிட்டே இருக்காங்க அல்லது உங்ககிட்ட பேசுறாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிக்கும். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். மன ஒரு நிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். அதே போல எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை, மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். குறிப்பாக பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்துல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், கோபம், வெறுப்பு, ஈகோ, பொசசிவ்னஸ்னு இது போன்ற உணர்வுகள் எதுவும் இல்லாமல் முழு நம்பிக்கை, தைரியம், அன்பு, பாசம், காதலுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை எழுதணும். எத்பாவம் தத்பவத்தின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். சோ நீங்கள் விரும்பும் அந்த நபர் நீங்க நினைக்கிறத போல அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. சோ நீங்க ரொம்பவுமே சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. இந்த உணர்வுகளை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த கற்பனை ஆழமாக இருக்கணும். ஒரு 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஆனந்த கண்ணீரே உங்களுக்கு வரணும். அந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். 12 நேம் ஷோஸ் மீ டீப் பேஷனேட் லவ் டுவர்ட்ஸ் மீ. இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல 12 ராஜா ஷோஸ் மீ டீப் பேஷனேட் லவ் டுவர்ட்ஸ் மீ. ராணின்னு இருக்கிற பட்சத்தில் 12 ராணி ஷோஸ் மீ டீப் பேஷனேட் லவ் டுவர்ட்ஸ் மீ. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2 லைனா நீங்க ஸ்பிளிட் பண்ணியும் எழுதலாம். புதுசா ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு நோட் புக் வாங்கிக்கோங்க. அல்லது ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக எதனா நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணும்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 27 முறை எழுதணும். இதுதாங்க கான்செப்ட். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு நம்ம எழுத போவதனால பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நோட் புக் நீங்க பயன்படுத்துங்க. அந்த பேஜினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். அடுத்த மிக மிக முக்கியமான ரகசியம், இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத நீங்கள் விரும்பும் அந்த நபர் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் விரும்புவதை போல அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்டதற்கு பிறகும் கூட இந்த மாதிரி நான் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணனு அவங்க கிட்ட எப்பவுமே சொல்லக்கூடாதுங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு இந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். அதாவது 1 மாதம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்கன்னா அதை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சோ அந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.